தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, புதுக்காலத்தினுடைய 25வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். இது ஆண்டவருடைய நாள், நம்முடைய குடும்பத்தினுடைய நாள். எனவே நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய நாட்டுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். கடவுள் விரும்பிய ஒருவரை சிறப்பாக நம்முடைய நாட்டுக்கு கடவுள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எனவே ஆண்டவருக்கு உகந்த பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தகுதி இனங்கள், பாவங்கள், பலவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதிலே திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள்
முடிவில்லாத வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடம் இருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறியவும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பேரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் சிறுகுற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய்
இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே. ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. இதுவே நன்று. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கிப் போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி எனும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 9வது அதிகாரம், இறை வசனங்கள் 30 தொடங்கி 37 முடிய. அக்காலத்திலே இயேசுவும்
அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர் தம்முடைய சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டிலே இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாது இருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து பெண்ணிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய நாடு உண்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தூய்மையான பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி சிறப்பாக தலைமைத்துவம் பற்றிய ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு சொல்லித்தந்து அந்த தலைமைத்துவத்தை வாழ்ந்து காட்டிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய தலைமைத்துவத்தை பற்றி சிந்திக்க நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தலைமைத்துவம் என்பது ஒரு கொடை. கொடை என்று சொல்வது கடவுள் நமக்கு தருவது. கடவுள் தன்னுடைய மக்களை ஆள்வதற்காக, அவர்களை நல்லாயனாகிய தன்னுடைய வழியிலே நெறிப்படுத்துவதற்காக கடவுள் தான் விரும்பிய ஒருவரை தெரிவு செய்வதுதான் உண்மையான தலைமைத்துவம். அன்பான பிள்ளைகளே, அதே போல தலைமைத்துவம் என்று சொல்வது ஒரு ஆசீர்வாதம். தொடக்க நூலிலே 12ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் படிப்பதை போல, கடவுள் ஆபிரகாமை தன்னுடைய மக்களை வழிநடத்த அழைத்த பொழுது, பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகின்ற வசனங்கள், நீ என்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நாமும் என்னுடைய மக்களை ஆசீர்வதிப்போம். அதுபோல நீ என்னுடைய மக்களுக்கு என்றும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அழைக்கின்றார். அப்படி என்று சொன்னால், பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் தெரிகின்ற நம்முடைய தலைவர்கள் ஆண்டவரினாலே நமக்கு தரப்படுகின்ற கொடைகளாக இருக்க வேண்டும். அதே போல நமக்கு கடவுள் தருகின்ற ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, எனவே தலைவர்கள், நாங்கள் தெரிகின்ற தலைவர்கள் நிச்சயமாக கடவுளால் நமக்கு வழங்கப்படுகின்ற பொழுது, கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய நாட்டிலே உண்மையான அமைதி இருக்கும். அதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற கொடையாக, ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே,
பாருங்கள், இன்றைய இரண்டாவது வாசகத்திலே இதைத்தான் யாக்கோபு நமக்கு சொல்லுகின்றார். அதாவது உண்மையான தலைமைத்துவம், உண்மையான தலைமை என்பது கடவுள் விண்ணகத்திலிருந்து நமக்கு தருகின்ற ஞானத்தினுடைய தலையான பண்பாக இருக்கிறது. அதனுடைய அற்புதமான பண்பு என்று சொல்வது தூய்மையாகும். மேலும் அந்த தலைமைத்துவம் அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நல்ல செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகின்றது சொல்லி, பிரியமான பிள்ளைகளே, தலைமைத்துவத்தின் அற்புதமான பண்புகளை பற்றி இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதேபோல் அன்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலிருந்து தலைமைத்துவத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்ட சில பண்புகளை இப்படியும் நாங்கள் தியானிக்கலாம். அன்பானவர்களே, தலைவன் என்று சொல்பவன் யார்? தலைவன் என்பவன் இலட்சியம் கொண்டவன், சீர்மிகுந்த சிந்தனையாளன், பாசமுள்ள பண்பாளன், உறுதியான உள்ளம் கொண்டவன், வாய்மையிலே வலிமை கொண்டவன் என்று சொல்லி, பிரியமான பிள்ளைகளே, தலைமைத்துவத்தின் தத்துவங்களை, பண்புகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தலைமைத்துவத்தை பற்றி சற்று அமைதியாக ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பிள்ளைகளே, இயேசுனுடைய தலைமைத்துவம் என்று சொல்லுவது இறை தந்தை அவருக்கு கொடுத்த அற்புதமான கொடையாகவும் பண்பாகவும் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இந்த தலைமை பண்புகள் சாதாரண மக்களுடன் பகிரப்பட்டு சாதாரண எந்த விதமான அடையாளம் இல்லாத அந்த ஏழை மக்களுக்கு வலுவூட்டுகின்ற அற்புதமான ஒரு சக்தியாக இருக்கிறது. அதே வேளையிலே அன்பான பிள்ளைகளே, இயேசுனுடைய இந்த தலைமைத்துவம் சாதாரண மக்களிடமிருந்து அவருக்கு வருகிறது. எனவே இந்த சாதாரணமான ஏழை மக்களிலே தாமும் ஒருவரென நம்முடைய ஆண்டவர் இறுதி வரை அடையாளப்படுத்தி, இறுதி வரை முற்றிலுமாக அவர்களை சார்ந்தவர்களாக இருந்தார். அன்பான பிள்ளைகளே, எனவே இயேசுனுடைய இந்த மக்கள் சார்பு தலைமையானது அந்த மக்களுடைய நலனை மட்டுமே சார்ந்திருந்தது. அதாவது வாழ்வு பெற, அதுவும் யோவான் 10:10 சொல்வதைப் போல ஒரு முழுமையான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய தலைமைத்துவமாக இருக்கின்றது. எனவேதான் அன்பான பிள்ளைகளே, அந்த மக்களுக்கு எதிராக வந்த எல்லா விதமான சட்டங்களையும் மரபுகளையும் அவர் எதிர்த்தார். இதற்காகவே அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக்கினார். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி அவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய கஷ்டங்களை பற்றி, அவருடைய சிலுவையை பற்றி அவர்கள் அறியாமல் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று போட்டி மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். அன்பான பிள்ளைகளே, அந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவர் தத்துவமாக சொல்லுகிறார், உங்களிலே பெரியவனாக இருக்கின்றவன் மற்ற எல்லோரிலும் கடையனாக இருக்கட்டும். உங்களிலே பெரியவனாக, முதல்வனாக, தலைவனாக இருக்கின்றவன் எல்லோருக்கும் பணிபுரிய வேண்டும் என்று. அன்பான பிள்ளைகளே, நம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் தலைமைத்துவத்தை பற்றி இன்னொரு அற்புதமான பாடங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். அதுதான் பிரியமான பிள்ளைகளே, தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி இப்படித்தான் பணிவோடு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அதே ஆண்டவன், அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், சிலுவையிலே தன்னை முழுவதும் எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்ன என்னுடைய ஆண்டவர், பிரியமான பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே
நமக்காக தன்னுடைய உயிரை பலியாக்கி தலைமைத்துவத்துக்கு உண்மையான அடையாளத்தை வழங்குகிறார். தொடர்ந்து பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார், அதாவது சிறு பிள்ளைகளை கூட அன்பானவர்களே நாங்கள் கைவிடாமல் அந்த சிறு பிள்ளைகளை நம்ம மத்தியிலே ஏற்றுக்கொண்டு அந்த சிறுவர்களுக்கும் கடவுளை வழங்குகின்ற, பணி செய்கின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அற்புதமான தலைமைத்துவ பண்பிலே வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தகுதியில்லாத தலைமை என்று சொல்வது என்ன? இன்றைய வாசகத்திலே, இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் தியானித்ததை போல, அதாவது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்திலே குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். அன்பான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தலைமைத்துவம் தான் நமக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய திருஅவையிலே இருக்கிறது, நம்முடைய பங்கிலே, நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், உலகத்திலே பல நல்ல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவராக இன்னும் கருதப்படுவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்வது நம் எல்லோருக்கும் தெரியும் அன்பானவர்களே. அந்த நேரத்திலே ஆபிரகாம் லிங்கன் ஒரு தலைமைத்துவத்தை பற்றி அற்புதமான ஒரு செய்தியை, ஒரு மேற்கோளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது பிரியமான பிள்ளைகளே, ஒரு நாடு குட்டிச்சோறாக மாற வேண்டும் என்று சொன்னால், அழிவின் பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, அந்த நாட்டினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, மாறாக தகுதியில்லாத தலைவர்களை எந்த மக்கள் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களும் அந்த நாட்டினுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பார்கள் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே ஒரு அற்புதமான செய்தியை சிறப்பாக நம்முடைய நாட்டிலே வாழுகின்ற நம் எல்லோருக்கும் சொல்லி நிற்கின்றார் இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே. இன்று நம்முடைய உள்ளம், நம்முடைய இல்லம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய பங்கு, நம்முடைய திருவவை, நம்முடைய நாடு உண்மையான நல்லதொரு நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தலைமைத்துவத்துக்காக ஏங்கி தவிக்கின்றது. எனவே இந்த நாளிலே இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நம்ம எல்லோருக்கும் உண்மையான தலைமைத்துவத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், ஒரு ரோல் மாடலாக, மாதிரியாக இருக்க வேண்டும் அன்பான பிள்ளைகளே. எனவே உப்பாக கரைகின்ற ஒப்பற்ற தலைமை, தன்னையே உருக்கி பிறருக்கு ஒழுகெடுக்கின்ற, ஒளி தருகின்ற தலைமை, இயேசுவின் வழியிலே, நற்செய்தியினுடைய ஒளியிலே மிளிர்ந்திடுகின்ற தியாக தலைமை இன்றைய அவசிய தேவையாக இருக்கின்றது. எனவே அன்பான பிள்ளைகளே, உயர்ந்த லட்சிய கனவுகளை நனவாக்கும் தியாக தலைமைத்துவம் இன்றைய நம்முடைய உள்ளங்களுக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய சமுதாயங்கள், நம்முடைய பங்கு, நம்முடைய திரு அவை, நம்முடைய நாட்டுக்கு தேவை. எனவே இப்படிப்பட்ட உத்தம தலைவர்களை நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கவும், சிறப்பாக கடவுள் தாமே தன்னுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய நல்ல தலைமைக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம், தொடர்ந்து செபிப்போம். ஆமேன். கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமில் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார்.
மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் இப்பொழுது நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து செபிப்போம். நீதிமான்களை கடவுளின் மக்கள் என அழைக்கும் இறைவா, திருச்சபையை வளர்த்தெடுக்கும் திருப்பணியாளர்களை பகைவர்களிடமிருந்து பாதுகாத்தருளும். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் அவர்களது பொறுமையை சோதித்தறியவும் ஏற்படுகின்ற இக்கட்டுகளுக்கு இடையில் அவர்களது வாய்மொழி வழியாக பாதுகாப்பு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி நீதியை விளைவிக்கவும் என அறிவித்த இறைவா, ஏழை எளியோரின் வசதி வாய்ப்புகளை பெருக செய்யும் மனநிலையுடன் தூய்மை அது நாடும் அமைதி, பொறுமை, இணங்கி போகும் தன்மை, நடுநிலை தவறாமை, வெளிவேடமற்ற தன்மை போன்ற நற்பண்புகளுடன் தொண்டு செய்யும் தலைவர்களை நாடுகளிடையே பெருக செய்ய வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையாட்சிக்கு குழந்தையுள்ளம் போதும் என அறிவிக்கும் இறைவா, அதிகாரம், ஆணவம், அடக்குமுறை இவைகளால் பிறரை குறை கூறி திரிவதால் சண்டை சச்சரவு, கட்சி மனப்பான்மை இவைகள் மனித செயல்களை இழிவுபடுத்துகின்றன. மனிதம் மாண்புறும் செயல்களை செய்து முதலானோர் பட்டியலில் இடம்பெற அனைவருக்கும் குழந்தையுள்ளம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தை இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவி அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருடைய மொழி அமைதி. இந்த அமைதியிலே நம்முடைய தேவைகளை வார்த்தையில் சொல்ல முடியாத நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய நாட்டை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் விரும்புகின்ற அற்புதமான உண்மையுள்ள ஒரு தலைமை நம்முடைய நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த வேவும் டிவியூடாக இந்த பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும்
நம்முடைய ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய இந்த செபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சந்தோஷத்துடன் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகின்ற அவருடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கி தன்னுடைய ஆசீர்வாதங்களை நம் எல்லோருக்கும் சிறப்பாக நம்முடைய நாட்டுக்கும் தருகின்ற நம்முடைய ஆண்டவர். இவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி சுவைத்து பார்ப்போம். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உயிரிடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். பாசம் கொண்ட
இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருளடையாளங்களால் புத்திரு பெற்ற எங்களுக்கு உம்முடைய இடைவிடாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பான பிள்ளைகளே, இந்த வேவம் தொலைக்காட்சிக்காக நாங்கள் விசேட விதமாக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த வேவம் தொலைக்காட்சியை முன்னின்று நடத்துகின்றவர்கள், அவருடைய தலைவர் சுகவீனமுற்றிருக்கிறார், அவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழச் செய்யும் இறைவனை நான் பாடுவேன். மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை